சென்னைக்கு வெளியே போயிடலாம். நீங்க தான் சொல்லணும் வெளியா கிட்டத்தட்ட உள்ளியான்னு தெரியல. இப்போ திருவள்ளூர்னு பேரு, திரு எவ்வளூர். உள்ளியா வெளியா? உள்ளமான வெளியே. அது வந்து கிட்டத்தட்ட அது சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் ரொம்ப தூரம் வித்தியாசமே இல்லாத ஒட்டியே இருக்கு. திரு எவ்வளூர் அப்படிங்கிற திருவள்ளூர். அது திருவள்ளூர் இல்ல, திரு எவ்வளூர் தான். அது மறுபடி திருவள்ளூர்னு இருக்கு. இப்ப திருவள்ளூர்னு சொல்லிட்டா பல பேர் குழப்பம் வரும். திருவள்ளுவருக்கும் திருவள்ளூருக்கும் சம்பந்தம் ஒரு சம்பந்தம் இல்லை. இது வந்து திரு எவ்வளூர். இந்த கஷேத்திரம் ரொம்ப பிரசித்தம். பெருமாளுக்கு வீரராகவன் என்று பெயர். அதுவும் அதுக்கு முன்னாடி ஒரு பிரிஃபிக்ஸ் கொடுப்பா, வைத்திய வீரராகவன். அந்த கோவில் ஒரு வழக்கம் உண்டு. உப்பு வாங்கி பெருமாளுடைய பிரதிஸ்தம்பத்துக்கு முன்னே இடுவது. எப்படி உப்பிலியப்பன் கோவில் எழுவோமோ அந்த மாதிரி விழா வழக்கம். அதை விட ஒரு பெரிய வழக்கம். முன்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தா, இப்பெல்லாம் அந்த குளத்துக்கு ஓரமா பகுதி வச்சுட்டா வெள்ளம் கரைக்கிறது ஒரு வழக்கம் அந்த கோவில் உண்டு. ஆரோக்கியத்துக்காக பகவானை நீண்டித்துக் கொண்டு வெள்ளம் கரைக்கிறது, உப்பிடுவது, இதெல்லாம் அந்த பகவான் கோவில் விசேஷம். வைத்திய வீரராகவன் பேரு. அந்த தாயாருக்கு கனகவல்லி, உற்சவருக்கு வசுமதி. யாராவது அந்த பேரோட இருக்காள் வசுமதி? வசதியான வசுமதி தாயார். வசுமதி என்கின்றவள் மகாலட்சுமியுடைய அம்சம். எப்படி தோன்றியது இந்த சரித்திரம் என்ன சொல்றாங்கன்னா, ராமர் சீதையை காட்சிக்கு அம்சுக்கு கர்ப்பவதியாக இருந்த காலத்து அஸ்வமேதம் பண்ணார். பத்னி இல்லாமல் அஸ்வமேதம் பண்ண முடியாது. பத்னியை போலவே ஒரு விக்கிரகம் பண்ணாரு கேள்விப்படுறோம்ல, அந்த விக்கிரகம் தான் இது. நீங்க திருவள்ளுவர் போய் சொல்லிச்சேன்னா அந்த தாயாருடைய உற்சவர் வசுமதி தான் அங்கு ராமர் செய்த விக்கிரகம் என்பது ஒரு நம்பிக்கை. இந்த இடத்துல திருத்தாக விநாசினி என்கின்ற அந்த குழப்பத்துக்கு பேரு சாணபோத மகர்ஷி. அது என்னன்னா ஒரு ரிஷியின் கதை சொல்ற, குரு புண்ணியர் அப்படின்னு ஒரு ரிஷி. அந்த குரு புண்ணியர் ஷாலி என்கின்ற நெல்லாத பெருமாளுக்கு ஆராதனை பண்ணியிருந்தார். ஷாலி நெல்லால் ஆராதனம் செய்து ஒரு பிள்ளை பிறந்தார். ஷால போத்திர என்கிற பெயரோடு இருந்தார். பிள்ளையும் மகர்ஷியார். ஷால போத்திர மகர்ஷின்னு பேர். இந்த மகர்ஷி தான் இருந்து கொண்டிருக்கும் போது தை அமாவாசை என்று பெருமாள் வந்தாராம். அந்த கோவில்ல அமாவாசைன்னா கூட்டம், தை அமாவாசைன்னா இங்கேருந்து கியூ ஆகும். இங்கேருந்து அவ்வளவு கூட்டம் வரும் திருவள்ளூருக்கு. அந்த தை அமாவாசை பெருமாள் ஒரு வயோதிகரா வந்திருக்கார். பெருமாளுக்கு என்னன்னா போஜனம் விட்டார். போஜனம் விட்டவொன்னு அந்த வயோதிகை கேட்டார், கொஞ்சம் அப்படியே அசராம சாப்பிட்ட உடனே யூஎஸ் எல்லாம் போகும்போது சொல்லுவார் பார்த்தேன், கார்போ கோமான்னு பேர். கார்போ கோமான சாப்பிட்ட உடனே ஒரு அசரா மாதிரி தூக்கம் வருது பாருங்க. அதனால இப்படியே உள்ள வரும்போது ஒரு 6-7 பேர் சாப்பிட்டாங்க. ஆனா பரவாயில்ல, நான் இங்க வந்து தூங்கிட்டாலும் நான் வந்து தப்பாவே எடுக்க மாட்டேன். அதனால அந்த கார்போ கோமா மாதிரி இருந்தது. வந்த வயோதிகளும் நல்லா சாப்பிட்டோம்னு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. படுத்துறதுக்கு எந்த ஒண்ணு கேட்டேன். சாலபோத்திர மகர்ஷி இங்கே படுத்துக்கோ. படுத்துக்கு பெருமாள் படுத்து விட்டார். படுக்கும் போது சாலபோத்திர மகர்ஷி மேல கையை வச்சிருந்தார். இன்னைக்கும் நீங்க போனேன்னா சாலபோத்திர மகர்ஷி மேல பெருமாள் கையை வச்சிருக்கார். ஆனா இந்த பெருமாளுக்கு ஒரு தினம் என்ன தெரியுமோ, அவர் வெள்ளை வேஷ்டி சாட்டிக்க மாட்டார். ஒரு சகப்பும் ஒரு வெள்ளையும் கலந்து ஒரு கட்டம் கட்டமா போட்ட ஒரு வஸ்திரம். நீங்க அந்த பட்ட சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணா அந்த வஸ்திரம் கிடைக்கும் இந்த கோவில். அந்த வஸ்திரத்தை வாங்கி பல வீட்டுல பார்த்து கம்ப்யூட்டர் மேல சின்ன கொடுங்க. அவ்வளவு வஸ்திரம் வச்சுக்க மாட்டோம். இது வந்து திரு எவ்வளவு சாலபோத்திர மகர்ஷிக்காக பகவான் காட்சி கொடுத்தார். மதுரைகளை அழிக்கும் போது தன்னுடைய வீரியத்தை காண்பித்த இடம் வீரம். வீரம் தோய்ந்த ராகவன் வீரராகவன், வைத்திய வீரராகவன் பேரு. தர்மசேனாபுரத்தில் இருக்கக்கூடிய ராஜா தன்னுடைய பெண்ணான வசுமதியை பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணிச்சுதான் ஒரு சரித்திரம். அஸ்வமேதத்தில் ராமன் நிகழ்த்திய போது ஏற்பட்ட சீதையின் விக்கிரகம் தான் வசுமதியின் விக்கிரகம். அப்பேற்பட்ட உயர்ந்த விசேஷம் ஆழ்வார் சொல்ற, காசையாடி மூடியோடு காதல் செய்தால் மரபூர் நாசமாக நம்பவல்ல நம்பியன் பெருமான் வேயின் அன்னதோள் மடவால் வெண்ணையே உண்டால் நிலநின்று ஏசென்று நெம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. இப்பேற்பட்ட பெருமாள் யாருங்க? முன்னோர் தூது வானரத்தின் வாரில் மொழிந்து பின்னோர் தூது ஆதிவந்தக்காரி. பெருமாளுக்கு ராமாவதாரத்துல ஆழ்வார் இருக்கிற தூது போகணும் ரொம்ப ஆசையம். லக்ஷ்மணன் தான் சொல்லிட்டார். சரி, இது ஒரு குரலை கொடுத்து ஹனுமான கொடுத்து நீ போட்டுட்டார். ஹனுமான் நல்ல சந்தேகத்தை கொடுத்துட்டு அதை சீதை கிட்ட மீட்டு கொண்டு வர. மெசஞ்சர் should do a right work.
மெசேஜர் கரெக்டா மெசேஜ வாங்கி போய் சீதையை பார்த்துக்கோங்க. வேற ஏதோ வாங்கி சீதை மனைவி கீதா பெரிய கீதா இல்லையா சீதா வெயிட்டு போடுறோம் அப்படின்னு ஏதாவது கேட்கிறார். ஏன்னா ஹனுமான் அப்படி இல்லை, நேர போனா சீதையை பார்த்தா கனையாளி கொடுத்தார். நான் சொல்ல முடிஞ்சிருக்கு, நான் பேசுறேன், ஆனா சீதையை பார்த்து பேசிட்டு இருக்கேன், கனையாளி கொடுத்துக்க மாட்டேன், தொலைச்சுட்டேன். பல பேர்கிட்ட கொடுத்தேன்னா தேடிண்டே இருப்பா, அவளுடைய வாழ்க்கையை தேடிலேயே போகுது. ஒரு ஆக்க போகும், நீ ஏதாவது எடுத்துட்டாங்க அப்படின்னு தேடிண்டே இருப்பா. நம்ம போனோம்னு கிடைக்கும். அந்த வஸ்துக்கு என்ன ஒரு பெரிய பூர்வஜன்ம கர்மா, நம்ம போனோம்னா கிடைக்கும். பேசும்போது அப்படின்னா பல பேர் சொல்லணும் வருவா, சொல்லணும்னு நினைச்சேன், நான் போயிடுறேன் ஞாபகம். பெருமாள் தூது போகணும்னு நினைச்சார், ஹனுமானை பார்த்து தூது போகணும்னு நினைச்சார். அப்புறம் அவரே ஆசைப்பட்டாங்க, நம்மளே தூது போயிட்டாங்க. கிருஷ்ணாவதாரத்தில் அவரே தூது நடந்தார். முன்னோர் தூது வானரத்தின் வாயில் ஒழிந்து பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காக அவனே சென்றான். இன்னா தூதனால் எவ்வளவு பிறந்தானே கிங்கிரேசன் வீரராகவன் அவ்வளவு அழகு. அந்த தாயார் சிரிச்சுட்டே இருக்கலாம். கனகவல்லி தாயார ஒரு அழகு யாருக்கும் வராது. அலங்காரம் அவ்வளவுதான் பண்ணுவா. அகோபிலாட்டம் ஸ்ரீமத் அழகிசிங்கருடைய ஆதேசத்தில் நடக்கக்கூடிய ஆச்சரியமான கோவில் திரு எவ்வளூர் என்கின்ற திருவள்ளூர்.